எதை வேணாலும் செய்வார் மோடி அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் ராகுல். இது ராகுல் பேசியது ஒரு ரவுடி மாதிரி இவர் பேசுறாரு. ராகுல் இந்த மாதிரியா பேசுவாங்க ஒரு பிரதமரை அப்படின்னு பாஜக கண்டிக்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தியினுடைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கான்னா அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவர் எல்லாத்தையுமே பாயிண்ட்ல எடுக்கிறாரு. அதாவது கர்நாடகாவில் ஒரே ஒரு ஓட்டை நீங்க டெலீட் பண்றதுக்கு 80 ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தா இட் இஸ். அதுக்கப்புறம் பிஜேபி அதை பேசவே இல்லை. பேசு பொருளா என்ன மாறிடுச்சுன்னு சொன்னா இந்த 62 லட்சம் பேருக்கும் அந்த காசு கொடுத்துட்டாங்களான்ற விஷயத்த நீங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க டீமை இறக்கி விடுறாங்க. அப்போ கண்டினியூஸா ஆளும் கட்சி மீது ராகுல் காந்தியினுடைய தொடர் தாக்குதல் என்பது சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. எந்த உச்சத்துக்கும் மோடி போவார் என்பது நமக்கு பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க அதாவது எந்த பயனும் இன்றி முடிந்த ஏசியன் மாநாடு அப்படின்றதுதான் கட்டுரையினுடைய தலைப்பு. நாம மோடியோ அல்லது அமித்ஷாவோ 2 பேர்ல முக்கியமான புள்ளிங்க. மோடியை தவிர வேற யாரும் இல்ல. மோடி போயிருந்தா இந்த ஏசியன் மாநாட்டில் நமக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும்னு எழுதுறவங்க யாருமே இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க இல்லை. பொருளாதாரத்தை இந்தியாவை மேலே மேலே கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனா பிடிவாதமா அந்த ஏசியனுக்கு போகாம தவிர்த்திருக்கிறாரு. நீங்க இந்த ஆயில் சப்ஜெக்ட்ல இந்தியாவுக்கு தலைப்புணிவுன்னு சர்வதேச பத்திரிகைகள் நம்மளை திட்டலாம். அதுல இன்னமும் நாம பதில் சொல்லல. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு பேட்டிக்கு நடுவுலயே ட்ரம்ப் மோடி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ வில் டேக் கேர். இந்தியாவின் பிரதமர் மோடி அங்கு போய் பங்கேற்று இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது ஏசியன் மாநாட்டில் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் போகவில்லை என்பதற்கு கூட உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரணத்தை சொல்லாம செயல்பட்டு கொண்டிருப்பவரை பார்த்து இது ஜனநாயக நாட்டினுடைய ஒரு பிரதமர் என்று நான் எப்படி அழைப்பது? அவரை பொறுத்த வரைக்கும் இதை எதையுமே மதிக்க மாட்டார். ஜனநாயகத்தை ஏறி மிதித்து செல்வது அவருடைய பழக்கம். அதனால்தான் அது எந்த எல்லைக்கும் மோடி செல்வார் என்று அவர் சொல்றாரு. அநேகமா இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த 3வது பீரியட்ல மெஜாரிட்டி இல்லாத போது அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் 2வது முறை ஆட்சிக்கு வந்த போது மெஜாரிட்டி இருந்த போது செய்ததை விட மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய கணிப்பு.